ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. மூகம் கரோதி வாசாரம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரம் என்று நாம் சிரவணம் பண்ணி வருகிறோம். அதில் சூத சமுனக சம்வாதம் என்கின்ற ரீதியாக 6 கேள்விகள் கேட்கப்பட்டது. 4 கேள்விக்கு உண்டான பதிலை 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார். சிஷ்டாச்சாரத்தை ஒட்டி இஷ்டதேவதையை நமஸ்காரம் பண்ணி சௌனகாதிகளிடத்தில் சொன்னதனுடைய ஒரு சுருக்கம் கதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. சர்வசாஸ்திரத்தினுடைய சாரமும் பக்தி யோகம் அப்படின்னு ஆகிறது. பக்தியுக்தமான ஸ்வதர்ம அனுஷ்டானம், பகவான் நாராயணத்தில் நிஷ்காம பக்தி அப்படிங்கிறது திருடப்படுத்துவதற்காக பிரயோஜனப்படுகின்றது. அப்பேற்பட்ட தர்மம் பரமமான தர்மம். அது மட்டுமே ஒருவனுக்கு நித்தியஸ்ரேயஸை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். எந்த விதமான பலாபசந்தியும் இல்லாதபடி சுதிருடமான சாத்விக பிரேம பாவனையோடு கூடியதான பக்தி இது பகவான் ஸ்ரீஹரியுடைய கதா சிரவணத்தினால, கீர்த்தனத்தினால, பஜனத்தினால ஒருவனுக்கு ஏற்படுகிறது. அனுஷ்டானங்கள் பண்ணக்கூடியதனால அசுப வாசனை நீங்கி அந்த கரணம் அப்படிங்கிறது பவித்திரமாகிறது. பரமபிரேம லக்ஷண ரூபமான பக்தியினால் ஞானம் ஏற்பட்டு ஒருவனுக்கு சாயுஜ்யம் அப்படிங்கிறதும் ஏற்படுகிறது. இதைக்கொண்டு முன்னோர்களான ரிஷீஸ்வரர்கள் பக்தி யோகத்தை பாடி புகழ்ந்தார்கள். அவர்கள் சுத்த சத்துவமூர்த்தியாக இருக்கக்கூடியதான பகவான் ஸ்ரீ வாசுதேவனை மட்டுமே ஆசிரிக்க வேண்டினது, இல்லை உபாசனை பண்ண வேண்டினது அப்படின்னு காட்டினார். அதுவே சதாச்சாரம். ரஜோகுணம் தமோகுணம் இவர்களோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான மூர்த்திகளை, தேவர்களை, பூத பிரேதாதிகளை எல்லாம் உபாசனை பண்ணுவது நிஷ்காம பக்தியினுடைய லக்ஷணம் அல்ல. அது மோக்ஷதாயகமும் அல்ல. அது துராச்சாரம் அப்படின்னு சுற்றி காண்பித்தார். இப்படி 2வது அத்தியாயத்தில் சொல்லி முடித்த உடனேயே 3வது அத்தியாயம் இதில் 2 விதமான கேள்விக்கு பதில் சொல்கிறார். அவதார கதா பிரஸ்னே திருதீயே தூ உத்தரோவித்தா புருஷாத்யவதாரியோக்தா தத் சாரித்ய வர்ணனைஹி அப்படின்னு நாராயணனுடைய பலவிதமான அவதார கதா பிரஸ்தாவம் அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுறது. பகவான் பலவேறு அவதாரங்களை கொண்டார். ஏகனாக இருக்கக்கூடியதான பரமாத்மஸ்வரூபியான பகவான் லோகத்தை படைக்கணும், சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிறதான இச்சையை அடைஞ்சு அவர்
ஒரு பிரத்யேகமான ரூபத்தை எடுத்து கொண்டார். அந்த ரூபத்துக்கு புருஷன் என்று பெயர். மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், பஞ்ச தன்மாத்திரங்கள் இவைகளெல்லாம் அடங்கக்கூடியதான கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, பஞ்சபூதங்கள் அதுவும் 5, மனசு. அப்போது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், மனசு இப்படின்னு 16 அம்சத்தோடு கூடினதான ஒரு ரூபத்தை தரித்தார் அப்படின்னு சொல்லணும். விவித ரூபத்தில் காணப்படக்கூடியதான லோகம் பகவானுடைய சரீரம். அதில் காணப்படக்கூடியதான இல்லை பிரகாசிக்கக்கூடியதான ஆத்மா உண்மையிலேயே அந்த சத்தியவஸ்து புருஷன் என்றும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த லோகம் பூரா ஜலமயமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அந்த காரண ஜலத்தில் யோக நித்ரையை அவலம்பனம் பண்ணி சயனித்திருக்கக்கூடியதான பகவானுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை உண்டானது. அதில் பிரம்மா ஏற்பட்டார். இந்த பகவான் அதானது புருஷன் 14 லோகங்களையும் சங்கல்பம் பண்ண இந்த புருஷன் அநேகம் சிரஸ்ஸு, கை, கால்கள் முதலியவைகளை பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வேதத்தில் சஹஸ்ரசீர்ஷா புருஷாம் சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் அப்படின்னு புருஷ சூக்தத்தில் குறிப்பிடுகிறார். சஹஸ்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1000 அப்படின்னு பல பேர்கள் எடுத்துப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே சஹஸ்ரம் என்றால் அநேகம் அப்படின்னு எடுத்துக்கணும். எண்ணிக்கை இல்லாத உருவம், தலைகள், கை கால்களோட ஒரு உருவத்தை தரித்தார். இப்பேற்பட்டதான புருஷ அவதாரத்தை அடைஞ்சதான பகவான் குமாரர்கள் அப்படின்னு 4 பேர்கள். சனகன், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன் அப்படின்னு 4 பேர். இவர்கள் கௌமார அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்கள், பிரம்மச்சரியம் தீட்சை பெற்றவர்கள். பிரம்மச்சரியத்தினுடைய குணத்தை லோகத்திற்கு காண்பிக்கணும் அப்படின்னு அந்த ரூபத்தை தரித்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இதுவே முதல் அவதாரம் அப்படின்னு கூறுவார்கள். 2வதாக வராகாவதாரம், ரசாதலத்திலிருந்து பூமியை உத்தாரணம் பண்ணினதான ஒரு அவதாரம். 3வதாக தேவரிஷி நாரதராக ஒரு அவதாரத்தை கொண்டார். 4வதாக தர்மபத்திரியான மூர்த்தியினிடத்தில் நரன் நாராயணன்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணினார். 5வதாக கபிலாவதாரம், சாங்கிய சாஸ்திரத்தை லோகத்தில் ஸ்தாபனம் பண்ணினார். 6வதாக அத்ரி மகர்ஷியினுடைய பிள்ளையாக அனசூயனத்தை தத்தன் என்கின்ற பெயரில் அவதாரம் பண்ணினார். 7வதாக ருஜி பிரஜாபதிக்கு ஆகூதியினிடத்தில் யஜ்ஞன் என்கின்ற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணுறார். சுவயம்புவ மன்வந்தரத்தில் இந்திரன் என்கின்றதான ஸ்தானத்தை அடைஞ்சு லோக பரிபாலனம் பண்ணினார் அப்படின்னு கதை. 8வதாக நாபிக்கு மேருதேவினிடத்தில் ரிஷபன்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணி பரமஹம்ச தர்மத்தை உபதேசம் பண்ணி லோகத்தை பரிபாலனம் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. 9வதாக புதுச்சக்கரவர்த்திங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி பூமியை புஷ்டிப்படுத்தினார். 10வதாக மத்ஸ்யாவதாரம், சத்யவிரதன் என்கின்ற ராஜாவிற்கு பிரளயத்தை காண்பித்து கொடுத்தார். 11வதாக கூர்மாவதாரம், சமுத்திர மதனத்தில் கடகோலாக இருக்கக்கூடியதான மந்தர்பர்வதம் அது ஜலத்தில் முழுக
அந்த சமுத்திரத்திலிருந்து வெளிக்கொண்டுவதற்காக தானே தாங்கி நின்றார் கூர்மாவதாரத்தை தரித்து. 12வது அவதாரமாக தன்வந்தர மூர்த்தி சமுத்திரமதன சமயத்தில் அமிர்தத்தை கொண்டு வந்தார். 13வதாக மோகினி அப்படிங்கிறதான ரூபம். அசுரர்கள் வஞ்சனையினால் அமிர்தத்தை பறித்த பொழுது அதை திரும்பப் பெறுவதற்காக எடுத்து கொண்டதான பகவத் ரூபம். 14வதாக நரசிம்ம ரூபம். பிரகலாதனை காப்பாற்றுவதற்காகவே பகவான் தரித்தார். 15வதாக வாமன அவதாரம். பக்தனான மகாபலியோட பகவான் மகத்துவத்தை வெளிக்காண்பித்தது. யாஜகங்கிற வியாச்சையன பகவான் பக்தன் ஆட்கொண்டது. மேலும் தேவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தது. இதெல்லாம் சொல்லப்படுறது. 16வதாக பரசுராமாவதாரம். அதர்மவர்த்திகளாக இருக்கக்கூடியதான சத்திரியரை எல்லாம் வதம் பண்ணுறார். 21 தடவை இப்படி லோகத்தை சுற்றி வந்து இவர் துஷ்ட சத்திரியர்களை நிகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. 17வதாக வியாசாவதாரம். வேதமாக கூடியதான விருட்சத்தில் அநேகம் சாக்கைகள் உபசாக்கைகள் அப்படின்னு ஏற்படுத்தினார். 18வதாக ஸ்ரீராமாவதாரம். துஷ்டனான ராவண சம்ஹாரத்திற்குன்னு கொண்டதான அவதாரம். தர்ம பரிபாலனத்தையும் செஞ்சு காண்பித்தார். 19வதாக பலராமாவதாரம். ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிறதான பகவானுக்கு சகாயம் பண்ணுவதற்காகவே பலராமாவதாரம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. 20வதாக கிருஷ்ணாவதாரம். துஷ்ட நிகிரகத்திற்கு மேலும் ஸ்திரீ சமூகத்தை உத்தாரணம் பண்ணுவதற்காகவே கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு காட்டப்படுறது. மேலே புத்தாவதாரம். அஹிம்சைய லோகத்தில் பிரச்சாரம் பண்ணுவதற்காகவே இந்த அவதாரம். 22வதாக கல்கிங்கிற பேரில் அவதாரம். நாம ஜபத்தினாலேயே பகவத் பாதாரவிந்தம் ஒருவனுக்கு கிடைக்கும் என்கின்றதான பரமதத்துவத்தை உபதேசம் பண்ணுவதற்காகவே தர்மப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவதற்காகவே இந்த அவதாரம். இது தவிர இன்னும் மற்ற அநேகம் ஹம்சாவதாரங்கள் சொல்லப்படுகின்றது. மரீச்சி முதலியதான பிரஜாபதிகள், அநேகம் ரிஷிகள், மனுக்கள், மனுவனுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாமே அம்சாவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்பேற்பட்டதான பகவத் அவதாரங்கள் என்னென்ன உண்டோ அதை எல்லாவற்றையும் உன்னுடைய கேள்விக்கு பதிலாக இங்கே சொல்லியிருக்கிறேன். மேலே தர்மஹாக்கம் சரணங்கத அப்படின்னு தர்மம் கலிமுத்தின பொழுது எங்கே யாரை ஆசிரயித்ததுன்னு கேட்டதே இதை பாகவதத்தை ஆசிரயித்தது அப்படின்னு சொல்லிக்கொண்டு பிரதமஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் நைமிஷாரண்ய வாசிகளான ரிஷிகளுடைய 6 கேள்விக்கு பதிலையும் சொல்லி சமர்ப்பணம் பண்ணுறார். இதோட 3வது அத்தியாயம் பூர்த்தி ஆகாரம். ராதேகிருஷ்ணன்.